கோவையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த காட்டு யானை ரோலெக்ஸை கும்கி யானைகளின் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தொண்டாமுத்தூர், நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை ரோலெக்ஸை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி கும்கி உதவி யானைகளுடன் தற்போது பிடிச்சிருக்காங்க. தற்போது வாகனத்தில் ஏற்றிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் இமானுவேல் அந்த படங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தொண்டாமுத்தூர் அடுத்த நரசிபுரம், இச்சிக்குழி உள்ளிட்ட போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றை காட்டு யானை அட்டகாசம் செய்வதாகவும் விளை பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்தி அரிசி போன்ற உணவுகளை உட்கொள்வது இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த யானை மீது வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இங்க இருக்க விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த யானையை பிடித்தே ஆக வேண்டும் என்ற பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார்கள். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பல்வேறு மனுக்கள் அளித்திருந்தார்கள். அதன் சூழலில் தான் தற்போது இந்த யானையை பிடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதாவது நேற்று இரவு 2:30 மணிக்கு இந்த யானைக்கு 4 முறை மயக்க ஊசிகள் செலுத்தியிருக்காங்க. அந்த மயக்க ஊசிகள் செலுத்தி அந்த யானையினுடைய 4 கால்களிலும் கயிர்கள் கட்டப்பட்டு தற்போது ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் தற்போது யானையை அந்த வாகனத்தில், அதாவது வனத்துறைக்கு என்று அந்த கும்கி யானைகளை அழைத்து செல்லக்கூடிய அந்த பிரத்யேக வாகனத்தில் தற்போது அந்த யானையை ஏற்றிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த யானையை பிடிப்பதற்காக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது வனத்துறையை சேர்ந்த குழுக்கள், அதாவது மருத்துவர் குழு, வனத்துறை உள்ளிட்ட குழுக்களுடன் சேர்ந்து 6 குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. 6 குழுக்கள் அமைத்து கடந்த 1 மாதமாக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட சூழல்ல தான் தற்போது இந்த யானையை பிடிச்சிருக்காங்க. தற்போது இந்த யானையை இங்கிருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா சாடிவயல் இருக்கக்கூடிய ஆனை முகாமுக்கு அங்கு அழைத்து சென்று அங்கு 1 வார காலம் கரோல் அடைத்து வைப்பதற்கான தற்போது வனத்துறையினர் மேற்கொண்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து யானையை அடர் வனப்பகுதியில் விடுவதா இல்லை இந்த யானையை பயிற்சி யானையாக மாற்றுவதா என்பது வருங்காலத்தில் திட்டமிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய அடுத்த 1 வார காலம் இந்த யானையை கரோல்ல வைத்து கண்காணிப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் இப்ப இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னா இந்த யானை மிக பல்வேறு சிரமங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு தற்போது இந்த யானையை வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இது போன்று வனத்தை விட்டு வெளியே வரக்கூடிய யானைகளை பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதே சமயம் விளை பொருட்களை சேதப்படுத்துவது, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு வனத்துறையினர் கும்கி யானைகளின் உதவியுடன் மருத்துவர் குழுவுடன் இது போன்று வனத்திலிருந்து யானையை கடத்தி செல்வது பேசு பொருளாக மாறி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்று, அதாவது இந்த பகுதியில் ரோலெக்ஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த ஒற்றை காட்டு யானை பிடிக்கப்பட்டு டாப் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய முகாமிற்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த 1 வார காலம் இந்த யானையை கண்காணிப்பதற்காக கரோல்ல, அதாவது மரங்களால் அடைக்கப்பட்ட ஒரு கரோல்ல அடைக்கப்பட்ட அந்த யானையை அடைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என வனத்துறை தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த யானை பயிற்சி யானையா மாறுமா இல்ல மீண்டும் வனத்தில் இந்த யானைக்கு சுதந்திரம் கிடைக்குமா என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை காட்டு யானை இங்கிருந்து வேறு பகுதிக்கு அழைத்து செல்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கோடியே 23 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.